ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ ஜாவாஸ்கிரிப்டில் சில சிம்பிள் ப்ரிமிட்டிவ் டைப்பை தவிர மற்ற எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ் தான். ஸோ இப்போ நம்ம புதுசாக ஒரு ஆப்ஜெக்டை உருவாக்கணும் அப்படின்னா ஸோ 2 மெத்தடில் உருவாக்கலாம். ஒன்று வந்து நியூ ஆப்ஜெக்ட், தென் ஆப்ஜெக்ட் லிட்ரல் வி. ஸோ ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம அதர் ஹை லெவல் லாங்குவேஜஸ் மாதிரி தனியாக டைப்பை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த டைப்பை பேஸ் பண்ணி நம்மளால் வந்து ஆப்ஜெக்டை உருவாக்கிக்க முடியாது. இங்கே டைரெக்டாக ஒரு ஆப்ஜெக்டை நமக்கு வேணுங்கிற மாதிரியான ஆப்ஜெக்டை உருவாக்கிட்டு போயிட்டே இருக்கணும். ஸோ அதுதான் இந்த மெத்தட். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நான் ஆப்ஜெக்டை உருவாக்குறது அப்படின்னா, வேர் சம் x ஈக்குவல்ஸ் நியூ ஆப்ஜெக்ட். ஸோ இப்படி போடலாம். பட் இந்த மெத்தடை இனிமேல் யாரும் யூஸ் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக வேர் எக்ஸ் ஈக்குவல்ஸ், இது லிட்ரல் வேன்னு சொல்கிறோம். கர்லி பிரேஸுக்குள்ளார நம்ம எம்டி கர்லி பிரேஸை கொடுத்தோம் அப்படின்னம்னாவே இட் வில் கிரியேட் எம்டி ஆப்ஜெக்ட். சரிங்களா? இப்போ பாருங்களேன், alert x object plus x. பாருங்க, இந்த எக்ஸுங்கிறத நான் இங்கே ஜஸ்ட் டிஸ்பிளே பண்ண சொல்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த ஸ்கிரிப்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணியிருக்கேன், தனி ஃபோல்டரை மூவ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் லேட்டஸ்ட். ஸோ நார்மலாக என்ன பண்ணுவோன்னா, ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் தனியாக ஒரு ஃபோல்டரில் போட்டுருவோம். ஸோ அது போட்டுட்டு நம்மளுடைய கோடிங்கில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த பர்டிகுலர் ஃபோல்டர் கொடுத்துட்டு ரிலேட்டிவ் பார்த்து கொடுத்துட்டு அந்த ஃபைல் கொடுத்துருவோம். இப்போ இதை ரன் பண்ணுவோம். பாருங்கள், எக்ஸ் ஆப்ஜெக்ட் இட் இஸ் an empty ஆப்ஜெக்ட். அவ்வளோதான். ஸோ ஒரு ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு கிளாஸ் மாதிரி ஒன்று உருவாக்கிட்டு அதுலேருந்து ஆப்ஜெக்டை கிரியேட் பண்ண முடியாது. டைரெக்டாக நியூ ஆப்ஜெக்ட் கொடுக்கலாம் அல்லது ஆப்ஜெக்ட் லிட்ரல் வேன்னு கொடுக்கலாம். இந்த ஆப்ஜெக்ட் லிட்ரல் வே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம அந்த ஆப்ஜெக்டை கர்லி பிரேஸ்க்குள்ளார நம்ம வந்து அதை டிஃபைன் பண்ணுறது தான் இது. எம்டி கர்லி பிரேஸ் இருந்ததுன்னா ஒரு எம்டி ஆப்ஜெக்டை நம்ம யூஸ் பண்ணுவோம், அது கிரியேட் பண்ணிடும். ஸோ இதுதான் ப்ரிஃபர்டு மெத்தட் ஆஃப் கிரியேட்டிங் ஆப்ஜெக்ட்ஸ்.